குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை குருநாதர் ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜாதகம் ஒரு பெண் ஜாதகம். அவங்களுக்கு எப்போ திருமணம் நடக்கும், எப்போ வேலை கிடைக்கும், வேலை நல்லபடியாக இருக்குமா, திருமண வாழ்வு நல்லபடியாக இருக்குமா, இதுதாங்க என்னோட கேட்ட கேள்வி. அதுக்கான பதிலை பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நீங்கள் தேடாமலே வரும். அதே மாதிரி இந்த வீடியோக்களை உங்களது நண்பர்கள், உறவினர்கள் அனைவரும் பார்க்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். திரையில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா ஜாதகத்தில் எந்த ஒரு விஷயமானாலும் நீங்கள் கட்டண முறையில் தெளிவாக பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நன்றி. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இது ஒரு பெண் ஜாதகம். 2/3/2000 நள்ளிரவு 12:55 திருச்சி மாநகரத்தில் பிறந்திருக்காருங்க. உத்திராடம் 1ஆம் பாதம். ஜனனகால தசாய் இருப்பு சூரியனில் 5 வருஷம் 9 மாதம் 1 நாள். ராசி தனுசு, லக்னம் விருச்சிகங்க. சந்திரன் பெரிய ஒளி நிலை இல்லாட்டாலும் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால தேய்பிர அமைப்பாக இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால ஓரளவு நல்ல அமைப்பாக இருக்கிறதுங்க. சந்திரன் குடும்பஸ்தானத்தில் இருப்பது 9 கூட 2 இருப்பது ஒரு சிறப்பான அமைப்பு. வர்க்கோத்தமாக இருக்கார். ரொம்ப சிறப்பான அமைப்புங்க. ஓரளவு இந்த ஜாதகம் நல்ல ஜாதகம் தான். இப்போ லக்னாதிபதி 5ல் இருக்காருங்க. 5ல் இருப்பது திரிகோண ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கக்கூடாதுங்க. அது குழந்தை பிறப்புக்கு ஆண் குழந்தையை தடை செய்யும். அப்படி ஒரு அமைப்பு இருக்குது. இருந்தாலும் பாவத்தன்மை இல்லைல்ல, பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம இருக்கணும். ராசி ஒளிநிலையில் இருக்குங்க. குருவோட பார்வையில் லக்னாதிபதி குரு வீட்டில், குருவோட பார்வையில் சந்திரன் ராசி இருக்குங்க. அப்போ சனி நீச பக்கமாக இருக்குது. அது ஒரு சிறப்பான அமைப்பு. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ திருமண அமைப்பு பார்ப்போமே. திருமணம் எப்போது நடக்கும், எப்படி இருக்கும், வேலை எப்போது கிடைக்கும், எப்படி இருக்கும், தசாபுத்தி தான் எதையுமே நமக்கு நிர்ணயிக்கிறதுங்க. செவ்வாய் தசை வரைக்குமே ஒரு சிறப்பில்லாத அமைப்பில் ராகு இருக்கக்கூடிய சந்திரன் வீட்டில் இருக்குங்க. அப்போ குரு பார்த்த சந்திரன் தானே. அப்போ இந்த குடும்பம் அமைகிறத ராகு பல மடங்கு விருத்தி செய்யும். ராகு பலன் பெருக்கி தானே சொல்கிறேன். அப்போ இங்கே ராகு சனியோட பார்வையோ செவ்வாயோட பார்வையோ வாங்கலை. நல்ல குரு பார்த்த சந்திரன் வீட்டில் தான் இருக்கார். பாக்கியத்தில் இருக்கார். பாக்கியத்தை கண்டிப்பாக செய்வாருங்க. சரி, 9ஆம் இட தந்தையார் அமைப்புக்கு கெடுதல்னா, தந்தையார் அமைப்புக்கு பார்த்திங்கன்னா சிம்ம வீட்டை குரு பார்க்குறாரு. சூரியனுமே இங்கே குரு பார்க்குறாரு. சனியோட பார்வை இல்லை, அதனால் எந்த கெடுதலும் பண்ணாது. ராகுதசை அற்புதமாக இருக்கும். திருமணம் ராகுதசையில் குரு புத்தி இப்போ தான் ஆரம்பித்து சுய புத்தி முடிஞ்சு குரு புத்தி 14/8/2025 பிறகு எப்போ வேணாலும் நடக்கலாம். இது திருமண அமைப்பு. திருமண தரம் எப்படி இருக்கும்? சுக்கிரன் கேதோட ராகுவோட சேரலை, கேதோட தான் இருக்கார். கேதோட இருந்தாலும் 3ல் மறைவு பெற்றாலும் சனி இடம் கொடுத்த சனி குருவோட சேரும் பொழுது எந்த கெடுதலும் பண்ணாதுங்க. இந்த மாதிரி அமைப்பில் பார்க்க ராசிக்கு 2ஆம் வேலை ஆகுது. இப்படி ஏகப்பட்ட விதிவிலக்கு உள்ள ஜாதகம். எந்த ஜாதகமே விதிவிலக்கை பார்த்து தான் நம்ம எதையுமே யோகமாக தோஷமானு நம்ம முடிவு பண்ணணும். இப்போ திருமணம் 2ஆம் இடம் குடும்பத்தில் ஒரு வெளிச்சம் இருந்தால் திருமணம் நல்லாவே இருக்குங்க. சுக்கரனை சனி பார்வைனா குரு பார்த்த சனி தான் பார்க்குறாரு. செவ்வாய் பார்க்கல. அப்போ படபடப்பு இல்லாத பெண்ணு ஓரளவு நல்ல அமைப்பாக கிடைக்கும். வேலை எப்போது கிடைக்கும்? வேலை இந்த ஜாதகத்தில் ஹைலைட்டு பாருங்கள். 6ஆம் இடத்துல குரு இருந்து 5ஆம் அதிபதி 6ல் இருந்து, சரியா? இங்கே குரு செவ்வாய் பரிவர்த்தனை வேறுங்க. குரு செவ்வாய் பரிவர்த்தனை வேறு. அப்போ இந்த 6ஆம் இடம் வெளிச்சமாகி 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. 10ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம் 6 வேலைக்கு 5ஆம் இடம் 10. இப்படி ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. அப்போ 6ம் 10 வெளிச்சமான வேலை கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாமே ராகுதசை தான் கிடைக்க போகுது. குரு புத்தி குரு தானே இந்த 10ஆம் இடத்தை பார்க்குற 6ல் இருக்காரு. அப்போ திருமணம் வேலையெல்லாம் சிறப்பாக திருமணம் நடக்கும், வேலை நடக்கும். வேலையில் நிரந்தரமாக இருக்கும். அடிப்படை வலு தான் முக்கியம். லக்னாதிபதி கெட்டு போகக்கூடாது. குருவோட பரிவர்த்தனை இருக்காரு. ராசி குருவோட இருக்குது. அப்புறம் இதுக்கு என்ன குறை இருக்குது? நல்ல ஜாதகம். உங்களது ஜாதகத்தில் எந்த கேள்வினாலும் கேட்பதற்கு திரையில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு திருமணம், தொழில், 2ஆம் திருமணம், வெளிநாடு செல்லுதல், கல்வி, எந்த இதில் படிக்கலாம், அப்படிப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் கிரக விளக்கத்தோடு கட்டண முறையில் தெரிந்து கொள்ளலாம்.
நாளை ஒரு வேறு வீடியோவில் சந்திப்போம், பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.